ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைல் பேட்ரிஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான். பேட்டரியில் என்ன அப்படி ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறது மொபைல் ஃபோன் தான். அந்த மொபைல் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரிஸ் வீணாக போயிடுச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு மொபைல் ஷாப்பில் கொண்டு போய் கொடுப்போம். அங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரிஜினல் பேட்டரி தான் வேணும், ஓகேங்களா. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு எம்ஐ பேட்டரி இருக்குது. இது வந்து இன்பில்ட் பேட்டரி. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பேட்டரி போயிடுச்சுன்னா ஒரிஜினல் பேட்டரி தான் வேணும்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு மொபைல் ஷாப்பில் கேட்போம். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஒரிஜினல் பேட்டரி போட்டு கொடுப்பாங்க. வாரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. வாரண்டி கிடையாது ஒரிஜினல் பேட்டரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுப்பாங்க. அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க வந்து அது வந்து ஒரிஜினல் பேட்டரி கிடையாது. அது வந்து ஃபஸ்ட்டு காப்பி பேட்டரி. இது வந்து எதுக்கு வந்து இந்த பேட்டரி வந்து சேல் வருதுன்னா, ஒரிஜினல் பேட்டரி மாதிரியே இருக்கிறதுனால மக்களும் அதை விரும்பி ஒரிஜினல் பேட்டரி நம்பி வந்து வாங்கி போடுறாங்க. ஆக்சுவலாக அதில் இருக்கிற உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க. அதாவது வந்து இந்த ஒரிஜினல் பேட்டரிலாம் அந்த ஒரிஜினல் பேட்டரி மாதிரி இருக்கிற அந்த காப்பி பேட்டரியை வாங்கி போடக்கூடாது, ஓகேங்களா. நம்ம மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் பேட்டரி தான் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. அப்படி உங்களுக்கு ஒரிஜினல் பேட்டரி தான் வேணும்னா நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் போகணும். எம்ஐ சர்வீஸ் சென்டர், சாம்சங் சர்வீஸ் சென்டர்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் சென்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரிஜினல் பேட்டரி கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு மொபைல் நிறுவனமும் அவங்களுடைய ஸ்பேரை வந்து வெளியில் ஆஃப்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணுறது கிடையாது. எந்த ஒரு பேட்டரியும் டிஸ்பிளேயும் வந்து வெளி மார்க்கெட்டில் விற்பனைக்கு கிடையாது. அவங்களோட ஓன் சர்வீஸ் சென்டரை வச்சு தான் பார்க்குறாங்க. ஆனால் மொபைல் சர்வீஸ் சென்டரில் வந்து ஒரிஜினல் பேட்டரின்னு சொல்லி நீங்கள் வந்து மாற்றிட்டு போனாலும் அந்த பேட்டரி வந்து கண்டிப்பாக சார்ஜ் நிற்காது, கம்ப்ளைண்ட் வரும். ஒரு மாதம் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். எதுக்கு இந்த பேட்டரி வாங்கி போடணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே வெறுப்பு வரும், ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைனில் போய்ட்டு எந்த கடையில் போய் கேட்டாலும் ஒரிஜினல் பேட்டரி போடாதீங்க. அது வந்து உங்களுக்கு தான் நல்லது. இந்த ஒரிஜினல் பேட்டரி யார் தயாரிக்கிறாங்க, எப்படி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் சில பேர் கேள்வி கேட்கலாம். அதுமாதிரி ஒரிஜினல் பேட்டரி மாதிரி ஃபஸ்ட்டு காப்பி பேட்டரி தயாரிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பேட்டரி பிராண்டட் வரும். ERD, H.M கோல்டு, அந்த ரிவேரா, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒரு பேட்டரி பிராண்டடு. இதெல்லாம் வந்து பேட்டரி தயாரிக்கிற ஒரு பிராண்டு. இந்த பிராண்டில் வந்து இந்த ஒரிஜினல் பேட்டரி மாதிரி ஏதாவது ஒரு பிராண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேட்டரி தயார் பண்ணுவாங்க. அது வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. அதுக்கு வந்து வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. எதுக்குன்னா இதில் வந்து எந்த ஒரு பிராண்டு பேரும் இதில் இருக்காது. பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஐன்னு மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த பேட்டரி யார் தயாரித்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்போ வந்து இதை ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கோ அந்த கம்பெனிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இதுமாதிரி நிறையா பேர் பண்ணுறாங்க. இந்த ஒரு பிராண்டு மட்டும் கிடையாது, இருக்கிற எல்லா பேட்டரி பிராண்டும் வந்து ஒரிஜினல் பேட்டரி மாதிரி காப்பி பேட்டரி நிறையா வந்துகிட்ருக்கு. அதனால வந்து நீங்கள் அந்த மாதிரி பேட்டரிக்கு வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. அதனால் அதை வாங்காதீங்க, முழுக்க வாங்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாரும் வந்து வாங்காதீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி எந்த பேட்டரி தான் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, எடுத்துக்காட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ERD வந்து எல்லாருக்கும் தெரியும். இந்த பிராண்டு வந்து 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இந்த பிராண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் வாரண்டி கொடுப்பாங்க. இவங்களோட பேரில் வர பேட்டரிக்கு வந்து கண்டிப்பாக வாரண்டி உண்டு. இந்த ERD அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்கள், ERDன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வாரண்டி உண்டு. பட் வந்து அந்த ஒரிஜினல் பேட்டரி மாதிரியே வர அந்த பேட்டரிக்கு வாரண்டி கிடையாது. ஏன்னா அது தயாரிக்கிறது யாருன்னு அவங்களுக்கே தெரியாது, மார்க்கெட்டில் சேலுக்கு வந்துடும், ஓகேங்களா. அதனால் ஒரிஜினல் பேட்டரி மாதிரி இருக்கிற காப்பி பேட்டரியை யாரும் வாங்கி போடாதீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த நோக்கியா பேட்டரி இருக்குது பாருங்கள், இதே மாதிரி ஒரிஜினல் பேட்டரி மாதிரி வர அந்த காப்பி பேட்டரி வெறும் 60 ரூபாய்க்கு வரும், 40 ரூபாய்க்கு வரும், ஓகேங்களா. அது வந்து நம்ம வந்து ஒரு 100 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க, 80 ரூபாய்க்கு சேல் பண்ணுவாங்க, அப்படிலாம் 150 ரூபா வரைக்கும் கடையில் வந்து சேல் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இந்த பேட்டரியை வந்து முழுக்க ஒரிஜினல் பேட்டரி மாதிரி இருக்கிற அந்த காப்பி பேட்டரியை வாங்க வேணாம். அதுக்கு பதிலாக இப்போ வந்து வர ட்ரெண்டிங்கில் வந்து இன்பில்ட் பேட்டரிலாம் இந்த டிஸ்கோ அப்படிங்கிற ஒரு பிராண்டு வருது. மற்றபடி வந்து எந்த பிராண்டாக இருந்தாலும் வாரண்டி உண்டு அந்த பிராண்டு நேமில். இப்போ ERD, H.M கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டு நேமில் வந்துச்சுன்னா அந்த பேட்டரியை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம், அந்த கம்பெனிக்கு ரிட்டர்ன் பண்ணலாம். அந்த பிராண்டு இல்லாமல் நான் பிராண்டு பேட்டரி எது இருந்தாலும் காப்பி பேட்டரிக்கெலாம் ரிட்டர்ன் பண்ண முடியாது, சார்ஜும் நிற்காது. அது வந்து அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டி கிடையாது. மற்றபடி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இன்பில்ட் பேட்டரியிலே வந்து இங்கே பாருங்கள், கிளாமர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. கிளாமர்னு சொல்லிட்டு ஒரு பேட்டரி நிறுவனம். இது வந்து இவங்க வாரண்டி கொடுப்பாங்க. இந்த பேட்டரி கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாரண்டி உண்டு. இன்பில்ட் பேட்டரியிலே இது வந்து அவங்க கம்பெனி பேரில் வர பேட்டரிக்கு வாரண்டி உண்டு. அதுமாதிரி
ஒரிஜினல் பேட்டரி தான் வேணும்னு சொல்லிட்டு யாரும் கடையில் கேட்டு போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது தான் முழுக்க வந்து ஒரிஜினல் பேட்டரியை வந்து வேணாம் வாங்கி போடாதீங்க. அப்படி எனக்கு ஒரிஜினல் பேட்டரி தான் வேணும்னா அந்த சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு கண்டிப்பாக மாற்றிக்கிங்க. காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் அப்படின்னா அந்த சர்வீஸ் சென்டருக்கு போய்ட்டு மாற்றிக்கிங்க. பட் வந்து வெளியில் வாங்கி போட வேணாம்னு சொல்லல, போடுங்க. போட்டிங்கன்னா பிராண்டட் ஏதாவது ஒரு பிராண்டட் வாரண்டி உள்ள ஐட்டமும் வாங்கி போடுங்க. ERD இருக்குது, டேஸ்கோ இருக்குது, ரிவேரா இருக்குது. ஓகேங்களா? அதுமாதிரி வந்து இந்த ரிவேரா பிராண்ட் இருக்குது. இல்லைன்னா அந்த HM கோல்டுன்னு ஒரு பிராண்ட் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இப்போ புதுசாக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து வாரண்டி கொடுக்குறாங்க. நம்மளும் கஸ்டமருக்கு வந்து நம்பி கொடுக்கலாம். வாரண்டி கொடுக்கறதுனால வந்து கண்டிப்பாக அது வந்து நம்பி கொடுத்து சேல்ஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ஒரிஜினல் பேட்டரி மாதிரி வேணும்னு என் கடையில் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு ஒரிஜினல் பேட்டரி தாங்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து என்கிட்ட ஒரிஜினல் பேட்டரி இல்லை அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிடுறேன். ஏன்னா என்னால் வந்து இதுமாரி ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு வந்து டைம் கிடையாது. நம்ம கடையில் வந்து சர்வீஸ் பண்ணுறதுனால சில பேருக்கு டைம் இருந்தால் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பாக வந்து எடுத்து சொல்லுவேன். ஒரிஜினல் பேட்டரி வந்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் தொடர்ந்து வீடியோ நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இன்னும் எது சம்மந்தமாக வீடியோ வேணாலும் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் வீடியோ பண்ணுறேன். அடுத்தது வந்து டெம்பர் கிளாஸ் என்ன டைப் ஆஃப் டெம்பர் கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். என்ன டவுட் இருந்தாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.